நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு. மனைவியை அழைத்து வர வீட்டிற்கு சென்ற காதல் கணவன் காதல் ஜோடியை சுற்றி வளைத்து கொடூரமாக தாக்கிய கும்பல். இருவரின் கழுத்தை அறுத்து ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை செய்த பயங்கரம். காதல் ஜோடியை கொலை செய்த கும்பல் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டனர்? டிசம்பர் 13ஆம் தேதி சாயங்கால நேரம். தீபக் குமார், சிவானி குமாரி தம்பதிய ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி 2 பேரையும் கழுத்தறுத்திருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த அந்த தம்பதி சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. 2 பேரும் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து எதுக்காக இந்த தம்பதி கொலை செய்யப்பட்டாங்க, இவங்க 2 பேரையும் கொன்னது யாருன்னு கிராம மக்கள் கிட்ட போலீசார் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன தகவல் தான் பல உண்மைகளை வெளியில கொண்டு வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார், விட்டோலி தேவி தம்பதிக்கு சிவானி குமாரின்னு ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சிவானியும் அதே பகுதியைச் சேர்ந்த தீபக்குங்கிற இளைஞரும் கிட்டத்தட்ட 3 வருஷமா காதலிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம பல இடங்கள்ல ஊர் சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட லவ் மேட்டர் பெண்ணோட தந்தை அசோக் குமாருக்கு தெரிய வந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு சமூகங்கிறதுனால இவங்களோட காதலுக்கு அசோக் குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீ காதலிக்கிற பையன் வேற சாதி, அவனை ஒருபோதும் நான் மருமகனா ஏத்துக்க மாட்டேன். இந்த விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மானமே போயிடும். அதனால தீபக் கூட பழகிறத இத்தோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா தந்தையோட பேச்ச காதல வாங்காத சிவானி, தீபக் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவன் கூட தான், இல்லன்னா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில மறுநாள் காலையில தன்னோட காதலனுக்கு போன் பண்ண சிவானி, நம்ம காதல் விவகாரம் வீட்டுல தெரிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரையும் இவங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க, அதனால தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிரு, நம்ம கண்காணாத இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி மறுநாள் காலையிலேயே தீபக்கும் சிவானியும் தங்களோட வீட்டை விட்டு வெளியேறி அங்க உள்ள ஒரு கோயில்ல வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு நண்பர் ஒருத்தரோட வீட்டுல தங்கி இருக்காங்க. மகள் வேற சாதி இளைஞனை திருமணம் பண்ணதை நினைச்சு கொலவெறியான அசோக் குமாரும் அவரோட குடும்பத்தினரும் 2 பேரையும் வலை வீசி தேடி இருக்காங்க. அப்ப தீபக்கும் சிவானியும் பிரயாக்ராஜ் பகுதியில தங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால நேரா அங்க போன அசோக் குமார் தன்னோட மகளை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப தீபக் வீட்டுல இல்லைன்னு சொல்லப்படுது. மனைவிய அவங்களோட பெற்றோர் கூட்டிட்டு போனதை தெரிஞ்சு பதற்றமான தீபக் அவங்கள அழைச்சிட்டு வர சிவானியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப சிவானி தன்னோட காதலன் கூட போக முயற்சி பண்ணி இருக்காங்க. இதனால கொதிப்படைஞ்ச அசோக் குமார் அவரோட மனைவி விட்டோலி தேவி மற்றும் குடும்பத்தார்கள் 2 பேரையும் கையில கிடைச்ச பொருட்களை எடுத்து சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து சிவானியோட கழுத்தை கொடூரமா அறுத்து கொன்னு இருக்காங்க அந்த கும்பல். இத பார்த்த தீபக் தன்னோட உயிரை காப்பாத்திக்க தெரிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவரையும் விட்டு வைக்காத கும்பல் கொடூரமா தாக்கி கழுத்தறுத்து கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அசோக் குமார் மனைவி விட்டோலி தேவி மற்றும் சகோதரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தலைமறைவா இருக்கிற 2 நபர்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. மேரேஜ் பர்ச்சேஸுக்காக தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளம்பெண் கையில் கத்தியுடன் திடீரென குறுக்கே புகுந்த இளைஞர் இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற பயங்கரம்.
திருமணத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் இளம் பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செய்த கொடூரன் யார்? பின்னணி. ஜனவரி 12ஆம் தேதி கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கினதுனால பர்ச்சேஸுக்காக வெளியே கிளம்பி போயிருக்காங்க இளம்பெண் ஷிகா சப்னா. அப்படி வெளியே போனவங்க நீண்ட நேரமாக்கியும் வீடு திரும்பல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அதனால பதற்றமான பெற்றோர் மகளை பல இடங்கள் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஷிகா சப்னாவோட பெற்றோருக்கு போலீஸ்கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. உங்க மகளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அதிர்ச்சியான பெற்றோர் உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க பெத்த மகள் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து துடிதுடிச்சு போயிட்டாங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. ஷிகா சப்னாவை கத்தியால குத்தி கொன்னது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப சட்ட முழுக்க ரத்த கரையோட ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அங்கன்வாடி கிட்ட நடந்த கொலைக்கு தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கான். அடுத்து அவன்கிட்ட போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினதுல தான் அவன் யாரு, இந்த கொலை ஏன் நடந்துச்சுங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஒடிஷா மாநிலம் சுந்தர்கர் பக்கத்தில் உள்ள கோபிரா கிராமத்தை சேர்ந்த ஷிகா சப்னாவும் கர்கட்டா கிராமத்தை சேர்ந்த முகேஷும் காலேஜில் ஒன்னா படிச்சிருக்காங்க. ஒரே காலேஜுங்கிறதுனால 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. காலேஜ் படிக்கிற காலத்திலிருந்தே ஷிகாவை தூரத்துல நின்று காதலிக்க ஆரம்பிச்ச முகேஷ் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷிகா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருக்கான். முகேஷ் ப்ரப்போஸ் பண்ணதும் ஷாக்கான ஷிகா, ஓ மேல எனக்கு லவ் இல்ல, ஒன்னன்னு இல்ல, யாரையுமே நான் லவ் பண்ணல, இந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லி இருக்காங்க. ஷிகா சொன்னதை காதல வாங்காத முகேஷ், அதெல்லாம் முடியாது, நீ என்னையத்தான் லவ் பண்ணணும், என்னையத்தான் கல்யாணம் பண்ணணும், நீ எனக்குத்தான் அப்படின்னு அடாவடித்தனமா பேசி இருக்கா. செல்போன்ல அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்றது, வெளியில எங்காவது பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பேச முயற்சி பண்றதுன்னு பல வகையில ஷிகாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். முகேஷ பெருசா கண்டுக்காம ஷிகா சப்னா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஷிகா சப்னாவுக்கு வேறொரு மாப்பிள்ளைய பார்த்து வீட்டுல நிச்சயம் பண்ணி இருக்காங்க. அதோட ஜனவரி 12ஆம் தேதி கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு சில நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஷிகா வீட்டுல கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஷிகாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேறொரு இளைஞர் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட முகேஷ் 10 நாளைக்கு முன்னாடி ஷிகா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப வழி மறிச்சு பேசி இருக்கா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருக்க, தயவு செஞ்சு என்னைய ஏத்துக்கோ, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு தன் கணக்குல காதல் வசனங்களை அள்ளி வீசி இருக்கான். எனக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது, லவ் பண்றேன்னு பின்னாலேயே சுத்துறதை விட்டுட்டு உன் லைஃப பாருன்னு கராரா சொல்லிட்டு அங்கிருந்து இடத்தை காலி பண்ணி இருக்காங்க ஷிகா. இவ்வளவு சொல்லியும் கெஞ்சி மன்றாடியும் ஷிகா தன்னோட காதலை ஏத்துக்காதது முகேஷுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொலை வெறிய உண்டாக்கி இருக்கு. வேற ஒருத்தன் தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி ஷிகாவோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கான். ஷிகா எப்போ தனியா சிக்குவான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவன் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது கடந்த 9ஆம் தேதி ஷிகா பர்ச்சேஸுக்காக தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போயிருக்காங்க. அதை கவனிச்ச முகேஷ் இன்னொரு பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் சுந்தர்கர் அப்படிங்கிற இடத்துல உள்ள அங்கன்வாடி கிட்ட வச்சு அவங்கள வழி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஷிகாவை சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனவன் போலீஸ்ல சரணடைஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் முகேஷ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. மருத்துவமனைக்கு பின்புறம் வழியாக நடந்து சென்ற பொதுமக்கள்
ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண்ணின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி. கிராம மக்களிடம் உளறிய இளைஞரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போலீஸ். காதல் விவகாரம் தொடர்பாக இளம்பெண் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். இளம்பெண் கொலை செய்யப்பட்டது எப்படி, பின்னணி என்ன? இரகடா பகுதியில் உள்ள மருத்துவமனை பின்பக்கம் வழியா பொதுமக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ரத்த வெள்ளத்துல இளம்பெண் ஒருத்தவங்களோட சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில ஓரபண்டா பகுதியிலிருந்து போலீஸுக்கு போன் ஒன்னு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் ஜஹீருங்கிற நபர் ஒரு கொலை பண்ணிட்டுதா அவனே கிராம மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இத வச்சு நேரா போரபண்டா பகுதிக்கு போன போலீஸ் ஜஹீர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானா போரபண்டா பகுதியைச் சேர்ந்த ஜஹீர் ஜூஸ் கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. மதுபோதைக்கு அடிமையாகி கிடந்த ஜஹீர் அடிக்கடி போரபண்டா பகுதியில் உள்ள பப்புக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்ப அந்த பப்ல டான்சரா இருந்த ஃபாத்திமாங்கிற பெண் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃபாத்திமாவுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அதையெல்லாம் மறந்த ஃபாத்திமா ஜஹீர் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ளக்காதலா மாறி இருக்கு. கணவனுக்கு தெரியாம ஃபாத்திமா ஜஹீர் கூட ஊர் சுத்திக்கிட்டு அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஃபாத்திமா வேற ஒரு பப்புக்கு மாறிட்டாங்க. இது ஜஹீருக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த நிலையில வேற இடத்துக்கு வேலைக்கு போன ஃபாத்திமாவுக்கு மற்றொரு இளைஞர் கூட பழக்கமாகி இருக்கு. இதனால ஃபாத்திமா ஜஹீர் கூட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. இதனால கடும் கோபமான ஜஹீர், எதுக்கு முன்ன மாதிரி என் கூட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு, நம்ம லவ் மேட்டர் உன்னோட கணவனுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபாத்திமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னையே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜஹீர், நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், உன்னை நல்லபடியா வச்சு பாத்துப்பேன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு. ஆனா அத காதுல வாங்காத ஃபாத்திமா ஜஹீரை திட்டி இருக்காங்க. இதனால அந்த கோபத்தோடைய வீட்டுக்கு போன ஜஹீர் ஃபாத்திமாவை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு ஃபாத்திமாவுக்கு போன் பண்ண ஜஹீர், உன்கிட்ட லாஸ்டா கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் உன்னைய எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கான். அதை நம்பி ஃபாத்திமாவும் ஜஹீர் கூட பைக்ல போய் இருக்காங்க. அப்ப ஃபாத்திமாவை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போன ஜஹீர் அங்க வச்சு வாக்குவாதம் பண்ணி இருக்கான். அடுத்து ஃபாத்திமாவை கீழே தள்ளி விட்டு சரமாரியா தாக்குன ஜஹீர் கீழே கிடந்த கல்லை வச்சு அவங்கள முகத்திலேயே சரமாரியா தாக்கி கொன்னு இருக்கான். அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போன ஜஹீர் கிராம மக்கள் கிட்ட நான் என்னோட காதலிய கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கான். அதை வச்சு ஜஹீரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்து வெளியேறிய கரும்புகை, உடலில் தீக்காயங்களுடன் சடலமாக கிடந்த 34 வயது பெண். பெண்ணின் செல்போன் காணாமல் போனதை கண்டு சந்தேகம். சிசிடிவி காட்சியில் வசமாக சிக்கிய கொலையாளி. 19 வயது மாணவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். 34 வயது பெண்ணை 19 வயது மாணவன் கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? டிசம்பர் 3ஆம் தேதி அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள ஒரு வீட்ல இருந்து திடீர்னு ஒரே புகையா கிளம்பி இருக்கு. இத பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே தீயணைப்பு துறைக்கும் போலீசாருக்கும் போன் பண்ணி சம்பவத்தை சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போலீஸ் தண்ணீரை பீச்சு அடிச்சு தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப ஷர்மிளாங்கிற பெண் உடல்ல தீக்காயங்களோட சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்த போலீஸ் ஷர்மிளா தீ விபத்தால மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பாங்கன்னு நினைச்சு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து
வீட்டுக்குள்ள எப்படி தீ ஏற்பட்டுச்சு, ஷார்ட் சர்க்கியூட்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சான்னு செக் பண்ணி இருக்காங்க. அப்ப வீட்ல ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அதே மாதிரி ஷர்மிளாவோட செல்போனும் காணாம போய் இருந்திருக்கு. இதனால போலீஸுக்கு இந்த வழக்குல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஷர்மிளாவோட அரை தோழியும் இந்த உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஷர்மிளாவோட உடல்ல காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் ஷர்மிளாவுக்கு அடிக்கடி யார் போன் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் போன் கால் வந்திருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் விசாரணை பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப பக்கத்து வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்த 19 வயசான கர்னல் மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இத உறுதி செய்ய அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப சம்பவம் நடந்த அன்னைக்கு கர்னல் ஷர்மிளாவோட வீட்டுக்குள்ள வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால கர்னல் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப கர்னல் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காரு. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, தீ விபத்து ஏற்பட்டுதான் ஷர்மிளா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காரு. இப்படி விசாரிச்சா கர்னல் உண்மையை சொல்ல மாட்டாருன்னு நினைச்ச போலீஸ் அவர்கிட்ட தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பெங்களூரு ராமமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 34 வயசான ஷர்மிளா அங்கு உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் கூட வேலை பார்க்கிற பெண் ஒருத்தவங்களும் அதே பகுதியில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட பக்கத்து வீட்டுல கர்னல்ங்கிற 19 வயசு மாணவன் வசிச்சுட்டு இருந்தான். பக்கத்து வீடுங்கிறதுனால கர்னல் ஷர்மிளா கூட அடிக்கடி பேசி பழகி இருக்கான். ஷர்மிளாவும் சகஜமா அந்த மாணவன் கூட பேசி இருக்காங்க. ஆனா கர்னலோட குறுக்கு புத்தி வேற மாதிரி போயிருக்கு. அந்த மாணவன் ஷர்மிளாவை ஒருதலை பட்சமா காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா ஷர்மிளா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்கான். டிசம்பர் 2ஆம் தேதி ஷர்மிளாவோட அரை தோழி தன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட கர்னல் இந்த சமயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சிருக்கா. அதுபடி மறுநாள் நைட்டு நேரத்துல கர்னல் ஷர்மிளாவோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். அப்ப கிச்சன்ல ஷர்மிளா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க பின்பக்கமா போயிட்டு ஷர்மிளாவை கட்டி பிடிச்ச கர்னல் அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணி இருக்கான். இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஷர்மிளா, உன்னை நான் தம்பி மாதிரி நினைச்சேன், ஏண்டா உன் புத்தி இப்படி திசை மாறி போச்சு, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கத்தி கூப்பாடு போட்டு தன்னை தற்காத்துக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. இதனால கோபமடைஞ்ச கர்னல் ஷர்மிளாவோட கழுத்திலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல நிலை குலைஞ்ச ஷர்மிளா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷர்மிளாவை உயிரோடு விட்டு வச்சா இந்த விஷயத்த வெளியில சொல்லிடுவாங்கன்னு பயந்த கர்னல் அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கான். அதுபடி ஷர்மிளாவோட கழுத்தை நெரிச்சு கொண்ட அந்த மாணவன் சடலத்தை கட்டில படுக்க வச்சு கொளுத்திட்டு தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்த மாதிரி செட்டப் பண்ணி இருக்கான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் சிசிடிவி காட்சியை வச்சும் எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாணவன் கர்னலை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. காட்டேஜில் உள்ள அறையிலிருந்து வீசிய துர்நாற்றம். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. அறைக்குள் அறை நிர்வாணமாக இருந்து கிடந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்து விட்டு கொடூரமாக கொலை செய்த நபர் யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஏற்காட்டில இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ரோடு பகுதியில ஒரு காட்டேஜ் இருக்கு. அந்த காட்டேஜ்ல உள்ள ஒரு ரூம்ல இருந்து லைட்டா துர்நாற்றம் வீசவே பக்கத்து ரூம்ல இருந்தவங்க இந்த விஷயத்தை ஊழியர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டேஜ்ல வேலை பார்க்கறவங்க வந்து பார்த்தப்ப அந்த ரூம் வெளியிலிருந்து பூட்டின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்த இன்னொரு சாவியை எடுத்து ரூமை திறந்து பார்த்தா உள்ள பெண் ஒருத்தவங்க அரை நிர்வாண கோலத்துல இறந்து கிடந்திருக்காங்க.
தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பெண்ணோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த பெண்ணு யாரு, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில இறங்கின போலீஸ் ரூம்ல இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. அதுலதான் அந்த பெண் பேரு சாலாங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பெண் கூட 35 வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒருத்தர் தங்கி இருந்ததா ஊழியர்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. காட்டேஜ்ல ரூம் எடுக்கிறப்ப வாடிக்கையாளர்களோட ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபை கொடுக்கணும். அப்படி அந்த ஆண் கொடுத்த ஆதார் கார்டையும் செல்போன் நம்பரையும் வச்சு போலீஸ் அந்த நபரை பத்தின விவரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து விசாரணையில அவரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. தருமபுரி ஏர்கோல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவங்க கோவிந்தராஜ் சாலா தம்பதி. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. வேலைக்கு எதுவும் போகாம வீட்ல இருந்து கணவன் பசங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்த சாலா கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டா மூலமா சாலாவுக்கு அறிமுகமானவன் பார்த்திபன். சேலத்தை சேர்ந்த இவன் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் அடிக்கடி போட்டோ போஸ்ட் பண்றது, வீடியோஸ் போடுறதுன்னு சோசியல் மீடியாவில் படு ஆக்டிவா இருந்திருக்கான். இப்படி இன்ஸ்டா மூலமா சாலாவுக்கும் பார்த்திபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நார்மலா சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்த சேட்டிங் மெல்ல மெல்ல மணிக்கணக்கான சேட்டிங்கா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் ஒரு கட்டத்துல வீட்டு அட்ரஸையும் பரிமாறி கோவிந்தராஜ் வீட்ல இல்லாத நேரத்துல சாலாவை பார்க்க அடிக்கடி வந்து போயிருக்கான். செல்போன்ல பேசிட்டே இருந்த 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க. சாலாவும் பார்த்திபனும் கிட்டத்தட்ட 4 வருஷமா தகாத உறவுல இருந்திருக்காங்க. வழக்கம் போல சாலா கூட தனிமையில இருக்கிறதுக்காக கடந்த 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி அளவுல அவங்கள ஏற்காட்டுல உள்ள காட்டேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் பார்த்திபன். அங்க தனிமையில இருந்த 2 பேத்துக்கும் நடுவுல திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சாலாவை அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசுறப்பெல்லாம் பார்த்திபன் பணம் கொடுத்திருக்கான். கிட்டத்தட்ட 7 லட்சம் வரை கொடுத்த பார்த்திபனுக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால சாலா கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டு இருக்கா. அதுக்கு அவங்க தான் கிட்ட பணமெல்லாம் இல்லைன்னு கராரா சொல்லி இருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச பார்த்திபன் நான் கொடுத்த பணத்தை எனக்கே தரமாட்டியான்னு கேட்டு சாலாவோட கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஊழியர்கள் கொடுத்த தகவலோட அடிப்படையில செல்போன் நம்பரை வச்சு சேலத்துல உள்ள அவன் வீட்டுல பதுங்கி இருந்த பார்த்திபனை பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த கொலைக்கான மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. விசாரணைக்கு அப்புறம் பார்த்திபனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. தகாத உறவு வாழ்க்கையே தடம் மாத்திரும்னு சொல்றது சரிதாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஓர் உதாரணம். கணவனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவி. தலையில் பலத்த காயங்களுடன் ஏரியில் சடலமாக கிடந்த கணவன். போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மனைவி. விசாரணையின் இறுதியில் காத்திருந்த ட்விஸ்ட். மருமகனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 8ஆம் தேதி தருமபுரி நகர காவல் நிலையத்துக்கு வேர்க்க விறுவிறுக்க போன ஜோதிங்கிற பெண் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியில போன தன்னோட கணவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு திரும்பலன்னு புகார் கொடுத்திருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கணவர் ஆறுமுகத்தை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அப்ப மதிக்கோன் பாளையம் ஏரியில ஆறுமுகம் ரத்தம் உறைந்த நிலையில சடலமாக கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆறுமுகத்தோட சட்டை பாக்கெட்டில் இருந்து கைப்பற்றின செல்போனை எடுத்து அவருக்கு யார் யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, அவருக்கு யார் அடிக்கடி போன் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப ஆறுமுகத்துக்கு அவரோட மருமகன் சீதாராமன் லாஸ்டா கால் பண்ணி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. முதல்ல சீதாராமனோட செல்போனை பிடுங்கி செக் பண்ணி இருக்காங்க போலீஸ்.
அப்ப சீதாராமனும் மாமனார் ஆறுமுகத்தோட மனைவி ஜோதியோ அடிக்கடி போன் பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப ஆறுமுகத்தோட மனைவி ஜோதி முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. தருமபுரி அடுத்த எரங்காடு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் ஒரு மருந்து கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ஜோதிங்கிற மனைவியும் சந்தியாங்கிற மகளும் இருக்காங்க. இதுக்கிடையில ஜோதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சீதாராமனுங்கிற நபருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சீதாராமனை எப்பவுமே கூடவே வச்சிருக்கணும்னு நினைச்ச ஜோதி அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. மகள் சந்தியாவை தன்னோட காதலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தானும் அவரோட உறவுல இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க ஜோதி. அதுபடி மகளோட திருமணம் தொடர்பா தன்னோட கணவனை சமாதானப்படுத்தின ஜோதி சீதாராமனுக்கும் சந்தியாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணமான புதுசுல இருந்தே சந்தியா கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காத சீதாராமன் தன்னோட மாமியார் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. 2 பேரோட பழக்கமும் சந்தியாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால கணவன் கூட சண்டை போட்ட சந்தியா நடந்த எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒசூர்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மகள் சொன்னதை கேட்டு கடும் கோபமான ஆறுமுகம் தன்னோட மனைவியையும் மருமகனையும் கண்டிச்சிருக்காரு. அப்போ ஜோதி மகள் சொன்னதை கேட்டு என்ன சந்தேகப்படாதீங்க, அவ சின்ன பொண்ணு, சீதாராமனை பிடிக்காம அவ தேவையில்லாம எங்க மேல பழி போடுறா, நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில சந்தியாவுக்கு போன் பண்ண ஜோதி கணவன் கூட வந்து ஒழுங்கா சேர்ந்து வாழுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சந்தியா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனால சந்தியா பணியாற்றுற இடத்துக்கு போன சீதாராமனும் ஜோதியும் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தவுடனேயே அவங்கள ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்ச 2 பேரும் சந்தியாவை சரமாரியா தாக்கி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதனால நொந்து போன சந்தியா தன்னோட தந்தைக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட ஆறுமுகம் மனைவியையும் மருமகனையும் மீண்டும் கண்டிச்சிருக்காரு. ஆறுமுகம் உயிரோட இருக்கிற வரைக்கும் சீதாராமன் கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு நினைச்ச ஜோதி கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக சீதாராமன் தன்னோட நண்பர்களையும் கொலைக்கான திட்டத்துல சேர்த்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாரு ஆறுமுகம். அப்ப அவரை பின்தொடர்ந்து போன சீதாராமனோ அவரோட நண்பர்களோ ஆறுமுகத்தை கல்லால தாக்கி காருக்குள்ள இழுத்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை மதிக்கோன் பாளையம் ஏரியில தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சீதாராமன், ஜோதி மற்றும் அவங்களோட நண்பர்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவை. நிகழ்தகவு